அனாலிட்டிக்கல் ப்ரூஃபிங். நேற்று நம்ம வென் டயக்ராம் ப்ரூஃப் பார்த்துட்டோம். இப்போ அனாலிட்டிக்கல் ப்ரூஃப். முதல்ல சொன்ன மாதிரி அனாலிட்டிக்கல் ப்ரூஃப்க்கு என்ன தேவையா இருக்கு அப்படின்னா செட் பில்டர் ஃபார்ம் தேவையா இருக்கு. செட் பில்டர் ஃபார்ம்னா என்ன? உங்களோட கண்டிஷனை நீங்க வந்து கொடுக்க போறீங்க. அந்த ஒவ்வொரு செட்டையும் அந்த கண்டிஷன் பேசிஸ்ல நீங்க தான் எலிமெண்ட்ஸை கலெக்ட் பண்ண போறீங்க. அப்ப செட் பில்டர் ஃபார்ம்னா என்னவா இருக்கும்? A யூனியன் B அப்படின்ற அந்த ஆபரேஷனுக்கு செட் பில்டர் ஃபார்ம் என்ன? A யூனியன் B என்ன அப்படின்னா செட் ஆஃப் ஆல் x such that உள்ள எல்லா x உள்ள இருக்கும். அந்த x க்கு என்ன கண்டிஷன் கொடுக்க போறோம்? A யூனியன் B A ல இருக்கலாம் or B ல இருக்கலாம். either x belongs to A or x belongs to B. A யூனியனோட மீனிங் அதுதானே, அந்த மீனிங் அப்படியே உள்ள கொடுப்பீங்க. x belongs to A or x belongs to B. இதுதான் வந்து செட் பில்டர் ஃபார்ம் ஆஃப் A யூனியன் B. அதே பேட்டர்ன் நீங்க ஃபாலோ பண்ணீங்க. உள்ளுக்குள்ள x எல்லாம் உள்ள போடுறீங்க. அந்த x ஓட கண்டிஷனை நீங்க என்ன பண்ணணும்? இந்த ஸ்லாஷ்க்கு அப்புறமா நீங்க பேக் ஸ்லாஷ்க்கு அப்புறமா நீங்க கொடுக்கணும். ஓகே, சோ அடுத்து A இன்டர்செக்ஷன் என்ன கண்டிஷன்? A லயும் இருக்கணும் B லயும் இருக்கணும். சோ செட் ஆஃப் ஆல் x such that x belongs to A and x belongs to B. நெக்ஸ்ட் A டிஃபரன்ஸ் B. A டிஃபரன்ஸ் B ல அந்த செட் எப்படி இருக்கணும்? A ல இருந்து A ல B யோட போர்ஷன் இருந்தா நம்ம அதை என்ன பண்ணிடணும்? கட் பண்ணிடணும். அதான் அதோட மீனிங். சோ இது எப்படி நம்ம கண்டிஷனை மாத்த போறோம்? set of all x such that x belongs to A ல இருக்கணும். A ல இருக்கணும். ஆனா எதுல இருக்க கூடாது? B ல இருக்க கூடாது. அதான் கட் பண்றதுக்கான மீனிங். சோ B ல இருந்தா எனக்கு வேண்டாம். யாரெல்லாம் B ல இருக்காங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்றீங்க? கட் பண்றீங்க. So and இந்த கண்டிஷன் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். and x does not belongs to B. இந்த சிம்பலோட மீனிங் என்ன? does not belongs to அதுக்குள்ள இல்ல. ஓகே, then A complement நான் முதல்ல வென் டயக்ராம் ப்ரூஃப்லயே சொல்லிருப்பேன். காம்ப்ளிமெண்ட்க்கு எப்பவுமே நம்ம யுனிவர்சல் செட் ரெஃபர் பண்ணி தான் காம்ப்ளிமெண்ட் கொடுக்க முடியும். வெறும் காம்ப்ளிமெண்ட்னா கண்டிப்பா என்ன பண்ணும்? அந்த ரெக்டாங்கிள் டயக்ராம் போடணும்னு சொன்னேன் which represent your universal set. எப்பவுமே அதே மாதிரி இப்போ செட் பில்டர் ஃபார்ம்லயும் காம்ப்ளிமெண்ட்க்கு எதை ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும்? யுனிவர்சல் செட் U வை ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த கண்டிஷன் என்ன? set of all x such that A காம்ப்ளிமெண்ட்னா என்ன மீனிங்? A ல இல்லாத U ல இருக்க மத்த எல்லா எலிமெண்ட்ஸையும் கரெக்ட் பண்ணீங்கன்னா that is called your A complement. So x belongs to U and x does not belongs to A. அப்போ நாலு ஆபரேஷன்ஸ்க்குமான செட் பில்டர் ஃபார்ம் நீங்க நம்ம பார்த்துட்டோம். இனி நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த பேசிஸ் இந்த ஐடியாவை அப்படியே வச்சுக்கிட்டு இனிமேல் நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டு செட் பில்டர் ஃபார்ம்ல என்ன ஆபரேஷன்ஸ் and எல்லாம் எப்படி மூவ் பண்ணலாம், r எல்லாம் எப்படி மூவ் பண்ணலாம் அதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைடு டிரைவ் பண்ணி கொண்டு வர போறோம். இது இல்லாம கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு ஒரு டெஃபினிஷன் இருக்கு. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் முதல்லயே சொன்ன மாதிரி அந்த ஆபரேஷன் நமக்கு தெரியும். ரெண்டு செட்ஸ் என்ன பண்ணலாம்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கலாம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி நம்ம செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதுறதுன்னு நான் சொல்லிடுறேன். A cross B அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த செட் நான் முதல்ல சொன்ன மாதிரி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் செட்டுக்குள்ள இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்? ஆர்டர்ட் பேஸா இருக்கணும். இந்த மாதிரி சிங்கிள் x கிடையாது. அது எப்படி இருக்கணும்? x, y ஆ இருக்கணும். ஆர்டர்ட் பேரா இருக்கணும். சோ x, y such that ஆர்டர்ட் பேர்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணுங்க. கண்டிஷன் என்ன? your first coordinate belongs to your first set, second coordinate belongs to your second set. இது ரெண்டுக்கும் கனெக்டர் என்னவா இருக்கணும்? and strong ஆன கண்டிஷன். so x belongs to A and y belongs to B. நீங்க இத பார்த்தாலே தெரியும் இதுல ஒரு சிங்கிள் x கிடையாது, x இருக்கு y இருக்கு. அப்ப x belongs to first set and y belongs to second set. இதுல கிராஸ் ப்ராடக்ட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல மட்டும் தான் நம்ம என்ன பண்றோம்? உங்களோட இந்த கனெக்டிவ்ல ரெண்டு டிஃபரண்ட் வேரியபிளோட டீல் பண்ற மாதிரி இருக்கு. தவிர மத்த எல்லாமே ஒரே ஒரு x பத்தி மட்டும் தான் பேசுது. கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல மட்டும் x இருக்கு y இருக்கு. இந்த டிஃபரன்ஸா இந்த ஃபார்மேட்டை நல்லா மைண்ட்ல செட் பண்ணிக்கிறோம். இந்த திங்ஸ் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம இனிமேல ஈக்குவேஷன்ஸா ப்ராப்ளம்ஸா சால்வ் பண்ண போறோம். LHS எடுத்துட்டு RHS டெரைவ் பண்ண போறோம். சரி, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ராப்ளம் பாத்தீங்களா? என்ன கொடுத்திருக்காங்க? ஆக்சுவலா இந்த क्वेश्चन இந்த டெரைவ் பண்ண ப்ரூவ் தட்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ப்ரூவ் அனாலிட்டிக்கலி தட் A union B intersection C is equal to A union B intersection A union C. இந்த இத ரெஃபர் பாக்கும்போது இந்த ஃபார்முலா பாக்கும்போது என்ன ஃபார்முலா நான் ஐடென்டிஃபை பண்ண முடியல? this is nothing but distributive law. இந்த distributive law நம்ம என்ன பண்ண போறோம்? டெரைவ் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? LHS எடுத்துக்கிறேன். LHS கன்சிடர் பண்றேன். ஓகே, LHS க்கு A union B intersection C. LHS ஓட செட் பில்டர் ஃபார்ம். எந்த செட் எடுத்தாலும் செட் பில்டர் ஃபார்ம் எக்ஸ்பிரஷன் பண்ண முடியும். இங்க செட் பில்டர் ஃபார்ம் என்ன சொல்லுது? சோ நான் முதல்ல சொன்ன மாதிரி யூனியன் ஆர் இன்டர்செக்ஷன் and போட்டு தான் நீங்க கனெக்ட் பண்ணனும். பிராக்கெட் குள்ள இருக்கிற
இருக்கிறத ஒரு சிங்கிள் டேர்மா எழுதிக்கணும், அது இல்லாத தனி டேர்ம். அப்ப இது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? set of all x such that ஒரே ஒரு x தான் இருக்கு. நான் முதல்ல சொன்னதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டா இருந்தாதான் x, y, மற்றது எல்லாமே என்னதான் வெறும் x தான். so set of all x such that அப்ப அந்த x என்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட் இது எப்படி பிரிப்பீங்க? x belongs to a or x belongs to b intersection c. so x belongs to a or x belongs to b intersection c. இந்த ஸ்பிளிட் அப் உங்களுக்கு ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இந்த பிராக்கெட் டேர்மை பிரிக்கவே முடியாது, ஒரு சிங்கிள் டேர்மா எடுத்துக்கிட்டு செட்பில்டர் ஃபார்மை டெவலப் பண்ணிருக்கோம். மறுபடியும் அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம், ஏற்கனவே நீங்க r போட்டுட்டீங்க, மறுபடியும் உள்ள ஒண்ணு இருக்கு, ஒரு இன்டர்செக்ஷன் இருக்கா, அந்த இன்டர்செக்ஷனை மறுபடியும் நீங்க வேர்டிங்ஸ்ல கன்வெர்ட் பண்ணுங்க. so x such that x belongs to a or மறுபடியும் இந்த பிராக்கெட் எடுத்துக்கோங்க, x belongs to b. இந்த இன்டர்செக்ஷனுக்கு என்ன ஆபரேஷன் சொல்லணும், என்ன வேர்ட் சொல்லணும், and x belongs to c. பிரிச்சிட்டோமா? ஓகே. மறுபடியும் நமக்கு தெரியும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா இருக்கு. என்னதான் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா யூஸ் பண்ணாலும் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவோட மீனிங்ல அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இந்த ஆரையும் அண்டையும் நம்ம என்ன பண்றோம், ஒரு ஸ்டேட்மெண்டாவே நம்ம ரீரைட் பண்ணலாம். எப்படி ரீரைட் பண்ணலாம்? x belongs to a or இத அப்படியே எடுத்து ஃபர்ஸ்ட் இது கொண்டு போங்க. that is set of all x such that x belongs to a or x belongs to b கொடுத்துட்டேன். இப்போ ஒரு சிங்கிள் டேர்மா வச்சுக்கிறேன். and இந்த and அப்படியே ரிசர்வ் பண்ணுங்க. and மறுபடியும் இத எடுத்துட்டு அடுத்த காம்பினேஷன் கொண்டு வாங்க. x belongs to a or x belongs to c. இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவே தான். ஆனா நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை தான் டிரைவ் பண்ணோம்ன்றனால டைரக்டா அந்த லாவை யூஸ் பண்ண முடியாது. அப்ப நான் என்ன பண்றேன், வேர்டிங்ஸ்ல மாத்தி வேர்டிங்ஸோட அந்த மீனிங்கோட அப்படியே நான் இதை எக்ஸ்பேண்ட் பண்றேன். பட் ஐடியா அதே தான், அதுல வந்து டவுட்டே இல்லை. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு set of all x such that. இப்போ எப்படி எல்லாம் நம்ம வந்து ஆபரேஷன்ஸ்ல இருந்து எப்படி நம்ம வேர்ட்ஸ் கொண்டுமோ, இப்போ வேர்ட்ஸ்ல இருந்து ஆபரேட்டருக்கு ரிவர்ஸ்ல போங்க. அப்ப ஆர நீங்க எப்படி எழுதலாம், x belongs to a or b, that is nothing but a union b. ஓகே, இந்த and அப்படியே வச்சுக்கிறேன். மறுபடியும் பிராக்கெட் டேர்ம் எடுத்துக்கோங்க, x belongs to a or x belongs to c, that is nothing but x belongs to a or c. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ரெண்டையும் and ஓட எப்படி கனெக்ட் பண்ணலாம். x belongs to ஒரு செட் இருக்கு and x belongs to இன்னொரு செட் இருக்கு. அப்ப டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம், இன்பில்ட் ஃபார்ம் நம்ம தேவையில்ல, டைரக்டா நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி x belongs to ஒரு செட் அப்புறம் x belongs to இன்னொரு செட்டா இருந்தா இதை திரும்ப உங்களுடைய ஆபரேட்டர் கொண்டு போனா எப்படி போடுவோம், a union b intersection a union c. அவ்வளவுதான், நம்மளோட ஆன்சர் வந்துருச்சு. ஒன்றும் இல்லை, இதுலேருந்து எது டிரைவ் பண்ணால் ஒரு ஐடியா தெரியும். அதை அப்படியே செட் பில்டர் ஃபார்மில் நீங்கள் அதை ரீரைட் பண்ணுங்க. செட் பில்டர் ஃபார்மில் ஆப்ரேஷன்ஸ் கரெக்டாக ஆண்ட்னா இன்டர்செக்ஷனாக ஆண்ட் போடணும், யூனியனா ஆர் போடணும். அதை அப்படியே எலாபரேட் பண்ணுங்க. திரும்ப அதை அப்படியே டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா தான் மறுபடியும் யூஸ் பண்ணுறோம். அது உள்ள கொண்டு வந்து அப்படியே நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் ப்ரூஃப். இது ஈஸியாக நம்ம பண்ண முடியும். இது ஆண்டுக்கு என்ன ஆர்க்கு என்ன தெரியும். இன்னும் நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, காம்ப்ளிகேட்டட் திங்ஸ் என்னன்னா டிஃபரன்ஸும் காம்ப்ளிமெண்ட்டும் என்ன பண்றது. ஏன்னா டிஃபரன்ஸ்லயும் காம்ப்ளிமெண்ட்லயும் நம்ம யூஸ் பண்ண போற சிம்பிள் வந்து does not belongs to. நம்ம முதல்ல டெஃபினிஷன்ல பார்க்கும்போதே பார்த்தோம், டிஃபரன்ஸ்ல வந்து என்ன இருக்கு, does not belongs to ன்ற சிம்பிள் யூஸ் பண்றோம். இப்போ நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, belongs to பண்ணும்போது என்னெல்லாம் நீங்க பண்றீங்களோ அது அப்படியே என்ன ஆகும், ஆப்போசிட்டா கன்வெர்ட் ஆகும் does not belongs to. ஸோ அது சம்பந்தமா அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை நம்ம என்ன பண்ண போறோம் நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். இன்னைக்கு சிம்பிளான டைரக்டான சால்விங் டைப் பிலாங்ஸ் டு டைப் ஆஃப் ப்ராப்ளமை இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம். இதே பேட்டர்ல நீங்க ப்ராப்ளம் ஈஸியா போட முடியும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நான் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க போஸ்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.